சந்திரனுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது சந்திரன் வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு சுபராகவும் தேய்பிறையில் பிறந்தவங்களுக்கு பாவகிரகமாகவும் இருக்கிறார். பொதுவாக வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் ஜனன ஜாதகத்தில் லக்னத்துக்கு கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் இருந்தால் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உண்டாக்கும். தேய்பிறையில் பிறந்தவங்களுக்கு 3, 6, 10, 11 இருந்தால் ஒரு சிறப்பான பலன்களை தருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. சந்திரன் உங்களுக்கு சந்திரனுடைய காரகத்துவம் பார்க்கின்ற பொழுது சந்திரன் மனோகாரகன், தாய்க்கு காரகன். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள், உங்களுக்கு பொருளாதார நிலைகள், உடல் ஆரோக்கியம், உங்களுக்கு ஜல சம்பந்தப்பட்ட உடல்நிலை பாதிப்புகள், இடது கண், அடுத்து குறிப்பாக உணவுப் பொருட்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், கடல் கடந்து செல்வது, தூக்கம், சோம்பேறித்தனம் போன்ற விஷயத்துக்கெல்லாம் சந்திரன் தான் உங்களுக்கு காரகன் ஆவார். ஒருத்தர் நல்ல மனநிலையோடு இருக்கிறதுக்கு சந்திரன் நல்ல பலமாக இருக்கணும். சந்திரன் பலகீனமாக இருந்தால் அவங்க கொஞ்சம் குழப்பவாதியாக இருப்பாங்க. பொதுவாக சந்திரன் தனது நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகமான சூரியன், குரு, செவ்வாய் போன்ற கிரக சேர்க்கையோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சந்திரன் ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு ராகு, கேது, சனி போன்ற கிரக சேர்க்கையோடு இருக்கிறது அவ்வளோ நல்ல சிறப்புன்னு சொல்ல முடியாது. சந்திரன் ஒரு பெண் கிரகமாகும். மொழியில் தமிழ் மொழி சந்திரனுடைய மொழி. அடுத்து குறிப்பாக நிறத்தில் வெண்மை. அடுத்து திசையில் தென்கிழக்கு திசை சந்திரனோட திசை. ரத்தனத்தில் முத்து, தானியத்தில் நெல், புஷ்பத்தில் அல்லிப்பூ, வாகனத்தில் நரி, சுவையில் தித்திப்பு, உலோகத்தில் ஈயம், வஸ்திரத்தில் வெள்ளை தேவதை. அடுத்து பார்த்திங்கன்னா தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி. அடுத்து குறிப்பாக உங்களுக்கு சுபராக இருந்தால், உங்களுக்கு வளர்பிறையில் பிறந்தவங்களாக இருந்தால் அது நல்ல ஒரு சிறப்பு. தேய்பிறையில் பிறந்தால் தேவையில்லாத ஒரு குழப்பங்கள்லாம் ஒரு ஏற்படுத்தும். பொதுவாக உங்களுக்கு ஜோதி ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சந்திரனுக்கு எந்த வீடுமே ஒரு பகை வீடு கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு பலமான வீடு, ஆட்சி வீடு, உச்ச வீடுன்னு வச்சு பகை வீடு என்பது கிடையாது. ஒரு சிறப்பு வாய்ந்த கிரகம். சில தகவல்கள் கூறியுள்ளேன். மேலும் சந்திப்போம். நன்றி.